பல்வேறு தமிழ் சமூகங்கள் இருக்குல்ல, இந்த தமிழ் சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகம் என் மீது இன்னும் ஒரு சரியான பார்வைக்கு வரல. அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி முக்குளத்தூர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், முதலியார் சமூகம், அதுபோன்ற முத்தரையர் சமூகம், கொங்கு வேளாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய வேட்டுவ கவுண்டர் சமூகம், ஊராளி கவுண்டர் சமூகம், இது போன்று நான் சொன்ன இந்த வண்ணார் நாவிதர் சமூகம், முடித்திருத்துகின்ற சமூகம், இது போன்ற இந்த தமிழ் சமூகங்கள், இந்த மலைவாழ் மக்கள், அதை சொல்கிறேன், மலைவாழ் மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர், இது போன்ற இந்த மக்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் அவருடைய தலைவர்கள், அவருடைய வழிகாட்டிகள், அவருடைய முன்னெத்தியர்கள்லாம் அவர்களை முறையை வழிநடத்தணும். இங்கே தேர்தல் வாக்குறுதிகளை வெற்று வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து விட்டு அந்த நேரத்துக்கு ஓட்டு அறுவடை செய்வதற்கு உங்களோடு புகைப்படம் எடுப்பது, உங்களோடு இரண்டரை கலந்து வாழ்வது போல் நடிப்பதெல்லாம் அரசியல் அல்ல. அதுபோன்று எனக்கு கூட இப்போ கூட இது ரமலான் காலம், இந்த தொப்பி போட்டுக்கிட்டு போய் கஞ்சி குடிக்கிறது, அன்னைக்கு மட்டும் கூட்டு பெரிய இடத்துல விருந்து வச்சு அவங்களை எல்லாரையும் கவனிக்கிறது, அப்புறம் திரைப்படத்தில் போய் அவர்களை தீவிரவாதிகள் என்று காட்டுவது, அது எந்த நடிகராக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்புடைய செயல். அதனால் இந்த நடிப்பு அரசியல் எது, உண்மையான யதார்த்தமான கள அரசியல் எது, கள அரசியலை யார் செய்கிறார், நடிப்பு அரசியலை யார் செய்கிறார் என்பதை சீர்தூக்கி என் தமிழ் சமூகம், நான் சொன்ன அத்தனை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அவர் நாயுடார்களா, ரெட்டிமாரார்களா, பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த என் தமிழ் சமூகமாக இருந்தாலும், யாதவர் சமூகமாக இருக்கலாம், எல்லா சமூகம் கொஞ்சம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும்.